அலங்கார அன்னையே உபகார அன்னையே அழகான குமரியிலே கோயில் கொண்டவளே. சந்நிதி பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கியே ஆண்டவர் சந்நிதி பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம், நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். இயேசுவே திகழ்கின்றார், குருவும் பீடமும் செம்மறியாய் கிறிஸ்து இயேசுவே திகழ்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். இது என் உடலும் இரத்தமும் என்று இன்றே விருந்தினை அளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, 25வது வாரம் பொதுக்காலத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளையும் இந்த வாரத்தின் அனைத்து நாட்களையும் இறைவன் ஆஸ்வதிக்கவும், நம் ஒருவரின் கரம் பிடித்து வழிநடத்தவும், நம்முடைய தேவைகளெல்லாம் இறைவன் சந்தித்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டுமென சொல்லி திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் ஒருவருமே இறைவனுக்கு ஏற்ற முறையில் ஒப்பு கொடுத்து இறை ஆசிரியை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து தவறுகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் மனவருந்துவோ மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்துலகின் ஆண்டவர் இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 17 முதல் 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 54. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 முதல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 3 முடிய. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா?
நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில், நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்களே, சிவகங்கை மறைமாவட்டத்திலிருந்து உங்களை அன்போடும் ஜெப உணர்வோடும் நினைத்து பார்த்து உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இது இந்த சிறிய பாடல் வழியாக இந்த மறையுறை செய்திக்குள் நாம் கடந்து போய் நமக்குள் இருக்கும் ஆண்டவருக்கு இடம் தந்து அவரோடு இணைந்து பயணிக்க
நம்மில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றி நன்மைகளால் வாழ்வை நிரப்பிக்கொள்ள ஜெபிப்போம். என்னோடு இருந்திடும் இயேசுவே, என் அருகினில் இருந்திடும் இயேசுவே, சுமையோடு வீழ்கின்றேன் இயேசுவே, என் சுமை தாங்கி நீர்தானே இயேசுவே, என்னோடு இருந்திடும் இயேசுவே, என் அருகினில் இருந்திடும் இயேசுவே, நண்பனாய் உதவிடும் இயேசுவே, நல்ல தோழனாய் துணை வரும் இயேசுவே, நண்பனாய் உதவிடும் இயேசுவே, நல்ல தோழனாய் துணை வரும் இயேசுவே, என்னோடு இருந்திடும் இயேசுவே, என் அருகினில் இருந்திடும் இயேசுவே, நோய் நீக்கும் மருத்துவர் இயேசுவே, மனநோய்களை குணமாக்கும் இயேசுவே, நோய் நீக்கும் மருத்துவர் இயேசுவே, மனநோய்களை குணமாக்கும் இயேசுவே, என்னோடு இருந்திடும் இயேசுவே, என் அருகினில் இருந்திடும் இயேசுவே. கிறிஸ்து இயேசுவில் மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்களே, இந்த உலகை கடவுள் நன்மை நிரம்பியதாக படைத்தார் என்று தொடக்க நூல் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. 6 நாட்கள் கடவுள் படைத்து தான் படைத்தது அனைத்தையும் நல்லதென கண்டார் என்றும், அதனுடைய இறுதியாக அனைத்தையும் நன்றாகவே இருந்தது என்று சொல்லி திருவிவிலியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் படைத்த அத்தனை நன்மைத்தனத்தாலும் இந்த உலகை நிரப்பினார் என்று, மனிதரை நிரப்பினார் என்று நாம் காண்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்த இந்த நல் உலகு மனிதனுடைய பாவத்தின் விளைவால் தீமை நிரம்பியதாக மாறியது. பாவத்தின் இயல்பால் சாவு உள்ளே நுழைந்தது என்று நமக்கு விவிலியம் சொல்லுகிறது. சபை உரையாளர் நூல் 7:29 இப்படி சொல்லுகிறது: நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே, கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார், ஆனால் மனிதன் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் அவன் தேடிக்கொண்டவை என்று அந்த இறைவசனம் சொல்லுகிறது. முதல் பெற்றோருடைய பாவத்தின் விளைவால் நன்மையும் தீமையும் கலந்த போராட்டத்துக்குள் மனிதன் உள்ளாயிருக்கிறான். இந்த நன்மையும் தீமையும் கலந்த இயல்புகள் நம்மில் இருக்கிறது. இந்த உலகு சார்ந்த அல்லது இந்த உலக இயல்பு சார்ந்த உடலின் போராட்டமும் கடவுளுடைய இயல்பு சார்ந்த ஆன்மாவின் போராட்டத்தையும் நாம் மனதில் கொண்டு பயணிக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் தீமைக்கு அல்ல நன்மைக்கு இடம் தருவதன் வழியாக நாம் இயேசுவோடு இணைந்து பயணிக்க முடியும், வாழ்வை சந்திக்க முடியும், என் சிலுவை சாவை கடந்து பயணிக்க முடியும் என்ற படிப்பினையை இன்றைய வாசகங்கள் மிக அற்புதமாக விவரித்து சொல்லுகின்றன. சாலமோனின் ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் வாசகம் பொல்லாருக்கும் நல்லாருக்கும் இடையே இருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வசனத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய புனிதமிக்க சடங்குகளிலே பார்ப்போம். ஆண்டவர் இயேசு தீமையை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவியாக இல்லாத போதும் கூட சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், பாவிகளாய் இருக்கக்கூடிய நம்மை மீட்பதற்காக.
நம்மை மீட்பதற்காக குற்றமில்லாதவர் அவர் சிலுவை சாவில் இறக்க வேண்டும், கழுவாயாக மாற வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால் தான் இந்த மார்க்க நற்செய்தியினுடைய அந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்கிற போது இயேசு சிலுவையில் தொங்குகிறார். வழக்கமாக சிலுவையில் அறையப்படக்கூடிய குற்றவாளிகள் அனைவருமே வருவோர் போவோரையெல்லாம் தவறான வார்த்தைகள் சொல்லி தூற்றுவார்கள், பழித்துரைப்பார்கள். தங்களை சிலுவையில் அறைந்தவர்களை அவர்கள் தலைமுறை அழிந்து போகட்டும் என்று தூற்றுவார்கள். ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து நல்லதை சொன்னார், நன்மையை சொன்னார். ஏன் தன் இடது பக்கமும் வலது பக்கமும் இருந்த குற்றவாளிகளுக்கு அவர் கடிந்து பேசும் வார்த்தை அல்ல, நம்பிக்கையோடு வந்த குற்றவாளிக்கு இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். எனவே இயேசுனுடைய இந்த சாவின் நிகழ்வை பார்த்த அந்த நூற்றுவன் தலைவன் சொன்னார், இவர் உண்மையாகவே கடவுளுடைய மகன் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வில் இறைவன் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்மில் தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. நமக்குள் இந்த உலகு சார்ந்த இயல்புகள் இருக்கிறது, இந்த உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த. இதை பற்றி சொல்லுகிற போது, மனிதர்களை பிரித்து சொல்லுகிற போது ஸ்பார்த்தியர்கள் என்று சொல்வார்கள், சாக்ரட்டியர்கள் என்று சொல்வார்கள். அதற்கடுத்த நிலையிலே இருத்தியல் என்று சொல்லக்கூடிய இருப்பை பற்றி சொல்வது. அதற்கடுத்த நிலையில்தான் கிறிஸ்தவர்கள் அல்லது சீடர்கள் என்று சொல்பவர்கள். ஸ்பார்த்தியர்கள் என்பவர்கள் இந்த உடலின் பலத்தையும் இந்த உலக செல்வத்தையும் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக போராடக்கூடியவர்கள். அந்த விதத்தில்தான் இன்று வாசிக்க கேட்ட மிக அற்புதமான திருப்பாடல் 54 இதோ நான் தீமை நிரம்பிய உலகில் வாழ்கிறேன், என் வாழ்வு போராட்டம் நிரம்பியதாக இருக்கிறது, நான் கடவுளை மட்டுமே நம்பியிருக்கிறேன், கடவுளை நீரே எனக்கு துணை என்று சொல்லுகிறது அந்த திருப்பாடல். இந்த தீமை நிரம்பிய மனிதர்களிடையே நானும் அவர்களைப் போல் மாறிவிடக்கூடாது. வழக்கமாக மனிதர்கள், ஒருவேளை நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேருந்தில் ஏறுகிறீர்கள், அந்த பேருந்தில் ஏறுகிற போது நீங்கள் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏறுவீர்கள். ஆனால் உள்ளே நுழைந்த போது உங்களை ஒருவன் இடிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இடித்து ஒரு கெட்ட வார்த்தை போடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய செயல்பாடு இன்னும் பல மடங்கு தீமையை நிரம்பியதாக மாறிவிடும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீயோனை எதிர்க்க வேண்டாம் என்று சொன்னார். தீமை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகில் உண்டு, உங்களை இன்னும் தீயவர்களாக மாற்றி விடுவார்கள், இன்னும் 10 மடங்கு தீயவர்களாக மாற்றி விடுவார்கள். எனவே எச்சரிக்கையாயிருங்கள் என்ற படிப்படையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய நற்செய்தி மிக அற்புதமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து கொண்டு போய் பிலிப்பு செசாரியா பகுதியிலே அவர் என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார் என்று கேட்டுவிட்டு, பேதுரு இயேசு இறைமகன், இந்த உலகை மீட்க வந்த மெஸ்ஸியா என்று வெளிப்படுத்துகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் பேச்சற்று என் சிறு பருவத்திலிருந்து வலிப்பு நோயால் தவித்த அந்த சிறுவனுக்கு நலம் தருகிறார். அதை தொடர்ந்து வருகிற போது அவர்கள் கப்பர்நாகூமுக்கு திரும்பி வரும் வழியிலே, அதாவது பிலிப்பு செசாரியா என்று சொல்லப்படக்கூடிய இடம், பானியன் என்று இன்று அழைக்கிறார்கள், அதுதான் இன்று யோர்தான் நதிக்கரை நதி ஊற்றெடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலிருந்து பயணித்து அவர்கள் கப்பர்நாகூமுக்கும் வழியில் வருகிற போது, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்லுகிறார், புதிய ஆட்சி அமைக்கப் போகிறார், நாம் விரும்பும் ஆட்சியிலே யார் பெரியவனாக இருப்பது என்பதுதான் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னது வேறு, மனிதர்களாகி நாம் புரிந்து கொள்வது வேறு. பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இருக்கும், நோவாவினுடைய நிகழ்வு. 6ஆவது அதிகாரம் 5:6 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மனிதர்களை படைத்ததை குறித்து கடவுள் வருத்தப்பட்டார், மனம் வருந்தினார். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்கள் தீமையை நாடியதாக இருந்தது, பாவத்தின் இயல்புகள் கொண்டதாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த சீடர்களும் இயேசுவோடு உடன் பயணித்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய மனநிலையும் இயேசுனுடைய நன்மைத்தனத்தையும் கடவுள் கொடுத்த அருட்கொடையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மாறாக இந்த மண்ணுக்குரியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மண்ணுக்குரிய இயல்புகளோடு பயணித்த அவர்கள் யார் பெரியவர்கள் என்ற வாக்குவாதம் எழுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் அடிக்கடி கேட்டு பார்க்க வேண்டும்.
நாம் நன்மையை விரும்பக்கூடியவர்களா, நாம் அமைதியை விரும்பக்கூடியவர்களா, நாம் பிறருடைய நலத்தை விரும்பக்கூடியவர்களா, பிறருடைய வாழ்வில் மகிழ்ச்சி காணக்கூடியவர்களா, நான் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவனா, நான் பெற்றிருக்கக்கூடிய அருட்கொடைகள், ஏன் நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கூட என்னுடைய நலனுக்கானது மட்டுமாக இருக்கிறதா அல்லது எல்லாருடைய நலனுக்காகவும் இருக்கிறதா, ஏன் என்னை வெறுக்கக்கூடியவர்களுடைய நலனுக்காகவும் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் இப்படி உயர்ந்த பண்புகள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்குரியவர்களாக இருப்பீர்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஏனென்றால் நீங்கள் சிற்றின்பத்தின் ஆசைகளில் அல்ல, பேராசைகளில் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தை, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், இந்த சீடர்கள் பாருங்கள், அவர்கள் இயேசுவோடு உடன் பயணித்தார்கள். இயேசு துன்பத்தை பற்றி பேசுகிறார், சிலுவை சாவை பற்றி பேசுகிறார். அவர்களோ பதவியை பற்றி பேசுகிறார்கள், பணத்தை பற்றி பேசுகிறார்கள், இந்த உலகத்தின் இன்பத்தை பற்றி பேசுகிறார்கள், பிறரை வீழ்த்துவதை பற்றி பேசுகிறார்கள். அந்த ஆசையில் அவர்கள் திளைத்திருக்கிற போது ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு வருகிறார். மிக அற்புதமாக நற்செய்தி சொல்லுகிறது, ஆண்டவர் வழியில் நீங்கள் என்ன வாதிட்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அமர்ந்து அங்கே சீடர்களுக்கு போதிக்கிறார். யூத முறைப்படி அமர்வது என்பது நீதி வழங்குவது, அமர்வது என்பது நீதி அரசனாக அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இப்பொழுது சீடர்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் விண்ணரசின் இயல்புகளுக்கு உட்பட்டவர்களாக மாற வேண்டும், இந்த உலக இயல்புகள் கொண்டவர்களாக மாறக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் செல்வத்தை தேடக்கூடியவர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று நினைக்கிறார்கள். அறிவையும் திறமையும் தேடக்கூடியவர்கள் தங்களை விட யாரும் திறமைசாலி அறிவாளிகள் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஏன் உலக பதவியில் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் பிறர் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருக்காதீர்கள், இதோ இந்த சிறு பிள்ளை போல் மாறுங்கள் என்று சொல்லி அரவணைத்து சொல்லுகிறார். இந்த சிறு பிள்ளை போல் நீங்கள் மாறவில்லை என்றால் விண்ணரசு உங்களுக்கு சொந்தமாகும், இந்த மன்னகத்தின் அரசு உங்களுக்கு சொந்தமாகும், செல்வங்கள் சொந்தமாகும், அறிவு சொந்தமாகும், ஏன் பதவி சொந்தமாகும். ஆனால் நான் சொந்தமாக மாட்டேன், இறையாட்சிக்கு நீங்கள் சொந்தமாக மாட்டீர்கள் அன்று அரவணைத்து சிறுபிள்ளையை அரவணைத்து சொல்லுகிறார், இந்த சிறுபிள்ளை போல் நீங்கள் மாறுங்கள். கடவுளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தான் சிறுபிள்ளைகள். ஒரு தாயை சார்ந்துதான் சிறுபிள்ளை முடிவெடுக்கும், ஒரு தாயை சார்ந்துதான் அதனுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது, அல்லது அந்த பெற்றோரை சார்ந்துதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மில் இருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை, நம்மில் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை, நம்மில் இருக்கக்கூடிய கடவுளுடைய இயல்பை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் பாதி மிருகம் பாதி, இரண்டும் கலந்துதான் நம்முடைய வாழ்க்கை. எனவே நாம் தெய்வமும் ஆகலாம், அதாவது புனிதரும் ஆகலாம், மிருகமும் ஆகலாம். அதற்கடுத்து இவை இரண்டும் மிருகத்தன்மையாக சாத்தானுடைய பிள்ளைகளாகவும் இருக்கலாம். நாம் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவோடு இணைந்து பயணிப்போம். இந்த உலகில் துன்பம் உண்டு, ஆனால் துணிவோடு இருங்கள், இந்த உலகை வென்றுவிட்டேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் அன்பு பயணத்தில் நாம் பயணிப்போம். இறைவன் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வின் போராட்டத்தில் அவர் துணையிருப்பார். உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய மறைமாவட்டத்திலிருந்து, இந்த சிவகங்கை பேராலயத்திலிருந்து உங்களுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது.
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஆண்டவரிடம் வழிகளை ஒப்படைத்து விடு, அவரை நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார் என்ற திருப்பால் வரிகள் 37:5 நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்பு இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் தங்களது பணிவாழ்வில் உம்முடைய இறை ஞானத்தால் வழிநடத்தப்படவும், திருநிலையினர்களிடமும் பொது நிலையினரிடமும் காணப்படும் எல்லாவிதமான வேறுபாடுகள் மறைந்து ஒரே மந்தையும் ஒரே ஆயனுமாகிய நிலை வளரவும், எம் திரு அவை பணியாளர்கள் தளராது நற்செய்தி அறிவிப்பாளர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் நாட்டிற்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் தங்களுள் யார் பெரியவர் என்று தங்களின் அதிகாரத்திற்காக சண்டையிடாது, தங்களது பதவியை காப்பாற்றுவதையே இலக்காக கொண்டு செயல்படாமல் மக்கள் பணி செய்யவும், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் முழு அக்கறையுடன் கடமைகளை செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பொறாமை கொள்கிறீர்கள், சண்டை சச்சரவுகள் செய்கிறீர்கள் என்ற புனித யாக்கோபுவின் வார்த்தைக்கேற்ப தங்களுடைய சுயநலன், அதிகார வெறி போன்றவற்றிற்காக மக்களை பிரித்து நாடுகளுக்கிடையே போரும் உள்நாட்டு கலவரங்களும் நிகழ்த்தப்படும் அவலம் மறைந்து எங்கும் உமது அமைதி நிலவவும், மக்கள் போர்களும் வன்முறையும் இல்லாத உலகில் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எம்முடைய பங்கிலும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் காணப்படும் சண்டை சச்சரவுகள், சமாதான குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நாங்கள் அனைவரும் அன்பில் இணைந்து அருளில் வளர்ந்து இறையாட்சி சமூகமாக சிறந்து விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று மொழிந்த இறைவா, குழந்தைகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த உலகில் குழந்தைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகள் அனைத்தும் நீங்கி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் வளர தேவையான நலமான சமூக பொருளாதார சூழல் உருவாகவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். மூவர் இறைவா, இதுவரையிலும் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நெஞ்சார் நன்றி சொல்கின்றோம். இன்றைய நாளிலும் திருப்பாதம் வைத்த அனைத்து மன்றாட்டுக்களையும் வேறிட்டு பார்த்து எங்களை ஆசிர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் திரு அவையும் அகில உலகில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எந்நாளும் எங்கள் ஒருவரின் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன்
தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல, பெறுவதென்பது பேரல்ல. என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல, இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதின் தாய்மை நீ, இயற்கையின் இயக்கம் நீ, இணையில்லா பலியும் நீ. உன்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமானது ஒப்பற்ற தியாக திருப்பலி எல்லாமல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகை அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீ. மேலும் மனிதனின் சாகா தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீ. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்திட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மார்புணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்பு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தாமே இந்த நாளில் தருகின்ற அந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒருவருமே பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மகிழாக நாளும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம்,
என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும் இன்னாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. அனைத்துலகின் ஆண்டவர் இறைவா, அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.